குக்கீஸ் சில பேருக்கு ஹார்டாக வரும், சிலது கடுகடுன்னு வரும். அப்படி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகிற மாதிரியான குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சில பொருளை சேர்த்தா மட்டும்தான் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். கோதுமை, கஸ்டர்ட் பவுடர், மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர், உப்பு, இந்த 5யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் எல்லாமே தனித்தனியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக்காகி வரும்போது கோதுமை ஒரு சைடும் கஸ்டர்ட் பவுடர் ஒரு சைடும் அந்த மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர், நெய் இந்த 2மே சேர்க்கணும். இப்போ பட்டர் மட்டும் சேர்த்தோன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் 2மே பாதி பாதி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நாட்டு சர்க்கரை, பால் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவைப்படுதோ அந்த ஃப்ளேவரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வெண்ணிலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிச்சிருக்கு, இல்லை பைனாப்பிள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா மாவை சலிச்சு சேர்த்துக்கோங்க. இதோட வெயிட் மெஷர்மெண்ட்டை நான் கீழே கொடுத்துருக்கேன். நமக்கு பிடிச்ச நாசில், இதை நாசிலில் மட்டும்தான் நம்ம பைப்பிங் பண்ண முடியும். இல்லைனா சும்மா கோரி வைக்கிற மாதிரி கோரி வச்சு பேக் பண்ணலாம். லைட்டாக ப்ரெஷ் பண்ணி எடுத்துட்டோனாலே ஒரு நல்ல ஃப்ளவர் டிசைன் விழுந்துடும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன். ஏன்னா பேக்காகி வரும்போது கொஞ்சம் விரிஞ்சாப்பில் கிடச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சின்னதாக ரெட் கலரில் ஃபில்லிங் ஏதாவது கொடுத்துக்கலாம். நான் நட்ஸு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபில்லிங் வேணுமோ நீங்கள் அந்த ஃபில்லிங்கை கொடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.